ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த பூ எங்களுக்கு முதல்ல பூத்துருக்கு. இந்த பூவை பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஜல்லி தான் பண்ண போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான ஜல்லி தான் பண்ண போகிறோம். என் பையனுக்கு பீட்ரூட்டே பிடிக்காது, அதனால் நான் கலர்ஃபுல்லாக பீட்ரூட் ஜூஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதுவும் நான் இன்றைக்கி முதல்ல தான் ட்ரை பண்ணுறேன். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுப்போம், கடையிலலாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை செஞ்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நான் என்னோடய அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் மளிகை கடை வச்சுருக்கோம். நானே எங்கள் கடையில் கொஞ்சம் நேரம் நிற்பேன். அந்த சமயம் பார்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற 2 பசங்க, ரொம்ப சின்ன பசங்க தான், 7 இல்லை 8 தாங்க படிப்பாங்க. அவங்க சிகரெட் கேட்டாங்க. நான் யாருக்குன்னு கேட்டால் அது அவங்களுக்கு தான். நான் அட்வைஸ் பண்ணேன், இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க கேட்கவே இல்லை, திருப்பியும் சிகரெட் கேட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்கிக்கிங்க, என்னால் இதை தர முடியாது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்சுட்டேங்க. ஆனால் அது எனக்கு மனதுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. இந்த சின்ன வயசில் இந்த குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க. பெற்றோர் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணுது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க குழந்தைங்கள. நம்ம பண்ண ஜெல்லி ரொம்ப நல்லா வந்துடுச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. என் பையனுக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தேன். அவன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் மேலே நசியாச்சு சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பீட்ரூட்டே சாப்பிடாத என் பையன் பீட்ரூட் சாப்பிட்டான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.